ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி விர்ச்சுவல் பேக்ரவுண்டில் இருக்க விசிட்டிங் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விர்ச்சுவல் பேக்ரவுண்ட்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு சில டெம்ப்ளேட் இருக்கும். இதில் நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஓனாகவே ஒரு கார்டை ரெடி பண்ணி அந்த கார்டில் இந்த QR கோடை பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த விர்ச்சுவல் பேக்ரவுண்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு என்ன டைப்பில் ஹரிசாண்டல் டைப்பில் வேணாலும் ஹரிசாண்டல் டைப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வெர்டிக்கல் டைப்பில் வேணாலும் வெர்டிக்கல் டைப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹரிசாண்டல் டைப்பில் தான் எனக்கு வேணும். நான் போய்ட்டு ஹரிசாண்டல் டைப்பில் இருக்க ஒரு மாடலை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கனால நமக்கு டிஃபால்ட்டாக எல்லா டேட்டாவும் வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஐக்கானோட ரேஷியோ 150க்கு 150. இப்போ சேவ் கொடுத்தோம் அப்படின்னா உடனே நம்ம வி கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சேவ் பண்ணுவான்னு கேட்குது, சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கார்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வி கார்டில் ஷோ ஆகிற QR கோடை உங்கள் கிளைண்ட்டு இல்லைன்னா கஸ்டமர் அவங்க மொபைலில் QR கோட் ஆப் மூலியமாகவோ இல்லை அவங்க ஃபோன் கேமரா QR கோட் சப்போர்ட் பண்ணாலும் சரி, இல்லை கூகுள் குரோம் ப்ரௌசரில் இருக்க கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணாலும் சரி, இந்த கோடை ஸ்கேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட வி கார்டு அவங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். அதை வந்து அவங்க பார்த்துக்கலாம்.